அடுத்தது காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமா வரக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்க போகுதுங்க? விருச்சிக ராசிகள்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஜோன் அவுட்னு சொல்லுவாங்களே, ஏதாவது ஒன்று போட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. எதுக்கு யோசிக்கிறீங்க கேட்டாங்களேன், இல்ல எதுக்குன்னே தெரியலன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்பா யோசிக்கிறேன், இதுக்கெல்லாம் யோசிக்கிறீ அப்படின்னு போட்டு ரொம்ப சிலர்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விருச்சிக ராசிலாம் கண்ணீர் விட்டு அழுத்து இருப்பாங்க. ஏன் அழுகுறன்னு கேட்டா தெரியல, ஏதோ ஒரு விஷயம் தோணுச்சு அதான் அழுகுது. என்ன தோணுச்சுன்னா 10 பைசா பிரயோஜனம் இருக்காது, அந்த விஷயத்தோசம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இப்படி நடக்குமோ, ஒரு அப்படி இருக்குமோ, ஒரு அப்படி இருக்குமோ அப்படின்ற விருச்சிக ராசிகளுக்கு இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான மாசம் தாங்க. உங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல கவனம் செலுத்துங்க. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. புதுசா யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறாங்களா அப்படின்னு போது அவங்க நம்பி எதுவும் பர்சனலா விஷயத்த ஷேர் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். நீங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்து இருக்கீங்க, சார் ஒரு இன்கிரிமெண்ட் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு போனஸ் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாசம் அதுக்கான வேலையை பாருங்க. கிடைக்கலையா வருத்தப்படாதீங்க, ஏன்னா அடுத்தடுத்து வர நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுது. இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பராக்கு ஆஹா ஓஹோலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்காரணம் யோசிக்காதீங்க. ஒரு விஷயம் யோசிக்கிறீங்களா, உங்களுக்கு யோசிக்கணும், எதுக்கும் யோசிக்கணும், நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசனைக்குள்ள போய் யோசிச்சு பாருங்க. அப்படின்னு தான் அந்த விஷயத்துல வெளில வருவீங்க. நான் யோசனை வெளில வந்தாதான் அடுத்த விஷயம் என்ன நீங்க பிளான் பண்ண முடியும். குறிப்பா வீட்டுல ஆகட்டும் யார்கிட்டும் கோவப்படாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா விருச்சிக ராசிலாம் பாத்தீங்கன்னா சட்டுன்னு கோவம் வந்துடுங்க. ஏன்னா செவ்வாயோட வீடு அங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனோகாரனான சந்திரன் பாத்தீங்கன்னா அங்க நீச்சம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த செவ்வாய்க்கான வீடுன்னும் போது அவங்க பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அதனால அந்த கோவத்தை தனியாக வைங்க. முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை, அதாவது கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்க வேண்டிய மாதம் இது. ப்ரோஆக்டிவாக செயல்படுது. ப்ரோஆக்டிவாக சொல்லுங்க. ஒன்றுக்கு ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு யோசிச்சுக்கோங்க, இது கரெக்டாக தப்பா. இல்லை ஒரு விஷயம் நம்பி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஆதாயம் உண்டா இல்லை லாஸ் ஆகுமா, இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால யாருக்கு புண்ணியம் உண்டு, யாருக்கு பிரோஜனம் உண்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஷேர் மார்க்கெட்டு 1 2 தரேன், நீங்கள் ட்ரேடிங்கில் போட்டிங்கன்னா காசு நிறையா வந்துடும் அப்படி சொல்லி ஏமாற்றலாம். அப்படின்னும் போது ஜாகிரதையாக இருங்க. அந்த மாதிரி ஆள்கிட்ட இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா அதே மாதிரி கரெக்டாக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதம் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருந்ததுனாலே போதும், சக்ஸஸ் பண்ணிடலாம் லைஃப்பில். இப்போ இது 8ஆம் பாவம் வர்றதுனால நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய யோசிப்பாங்க அப்படின்றது. பொதுவாகவே 8ஆம் பாவங்கிறது இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்க, திங்கிங் மென்டாலிட்டி உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் வருது, அதனால நீங்கள் சொன்ன மாதிரி அதை எப்போதும் யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அப்படி தோணுச்சு. அப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறவங்க அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் இதில் வருவாங்களா அப்படி இந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது? இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இவங்க பொதுவான ஒரு விஷயம். விருச்சிக இந்த பிஹெச்டி பண்றவங்க ஆராய்ச்சி பண்ணா எல்லா ராசிலையும் இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்றேன். ஆமா 8ஆம் இடம் 6ஆம் இடம் புதன் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கு. இவங்க யோசிக்கிற விஷயம் இருக்குல்ல, இப்போ நம்ம எதுக்கு யோசிக்கிற விஷயம் இருக்குல்ல. ஓகே, சோ நம்ம ஒரு காரணம் இருக்கணும். காரணம் காரியம் இல்லாம யோசிச்சு ஒரு புண்ணியம் இல்ல. சரி, என்னைக்கோ ஒருத்தன் யாராவது நீங்க சொல்லியிருப்பான், அதை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அதை செஞ்சு பயந்துட்டே இருப்போம். ஆமா, ஏதோ சினிமா டைலாக் ஒன்று இன்னைக்கோ கேட்டிருப்போம் பழைய, அந்த டைலாக் சொல்லி நம்ம அந்த சீன் நினைச்சு யோசிச்சுட்டு இருப்போம். அது முடிஞ்சு போச்சு, அது லைஃப் கிடையாது. இப்ப கரண்டா படிக்கிறீங்களா இல்ல வேலையில இருக்கீங்களா, அடுத்து நம்மளை எப்படி டெவலப்மெண்ட் பண்றது, வாங்கின கடன் எப்படி அடைக்கிறது, அடுத்து கடன் வாங்காம எப்படி வாழ்றது. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் இப்போ கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு, இந்த என்னென்ன பிரச்சனை வருது அதை யோசிங்க, இதை எப்படி சால்வ் பண்றதுன்ட்டு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு, சரி என்னடா வீட்டுக்கு போனா மனைவி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணினே இருக்கா, என்னடா இப்போ வீட்டுக்கு போனா நம்ம அப்பா நம்ம நல்லா தான் இருக்கோம், எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பா பிரச்சனை பண்ணினே இருக்கா, நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கேன், நான் இதை பண்ணாதா அதை பண்ணாதான்ட்டு. ஏன் அப்பா நம்ம திட்டுறாரு, எதுக்கு நம்ம மனைவி சண்டை போடுறா, பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, அதை யோசிங்க. அப்படின்னும் போது அதை யோசிச்சிங்கன்னா அதுல இருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது உங்க வாழ்க்கையை நீங்க அந்த இடத்துல மாத்திக்கலாம், தவிர்த்து தேவையில்லாத யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி நீங்களும் டிப்ரெஷன் ஆகி மற்றவங்களும் டிப்ரெஷன் ஆகி நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தி யோசிங்கன்றீங்க. அதுதான் சொல்றேன், அந்த யோசனை நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கணும், காரணம் காரியமா யோசிக்கணும். காரண காரியமா யோசிச்சா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, அதுதான் சொல்ல வரேங்க ஐயா. நல்லது நல்லது.